வெல்கம் டு கிருஷ்ணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஜ்ஜு சித்ரான்னா. இது ஒரு வெரைட்டி ரைஸ், ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு புளியோதரை. இதில் பண்ணுற கொஜ்ஜை நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம், ட்ராவலிங்க்கும் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம். முதல்ல ஒரு 50 கிராம் புளியை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற விடுங்க. கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சப்புறம் கடுகு வெடிச்சப்புறம் பெருங்காயம், வேர்க்கடலை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள், உப்பு, சாம்பார் பவுடர். சப்போஸ் உங்ககிட்ட சாம்பார் பவுடர் இல்லைன்னா தனியா பவுடர், மிளகாய் தூள், ஒரே ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து அதை பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி நல்லா வேகட்டும். இது எப்படின்னா, நம்ம போட்ட புளி தண்ணி ஒரு டம்ளர் புளி தண்ணி ஒரு 1/4 டம்ளர் ஆறு வரைக்கும் நல்லா சுண்ட காய்க்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. இது நீங்கள் எவ்வளோ திக்காக பண்ணுறீங்களோ அவ்வளோ நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம இமீடியட்டாக யூஸ் பண்ண போகிறோம், அதனால் இந்த திக்னஸ் போதும். மொத்தமாக இதில் சாதத்தை போடாமல் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுடுங்க. வேணுன்ற அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த கொஜ்ஜு அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன். கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், அதில் ரைஸ் விட்டு கலந்துட்டுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ காரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கொஜ்ஜை சேர்த்துக்கலாம். நீங்கள் எம்மி கொஜ்ஜு சித்ரான்னா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.